நம்ம மக்கள் மறுஜென்ம மக்கள் வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எந்த ஆலயம் செல்வது சிறப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, என்ன பண்ண? இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க இந்து சமுதாயம் மக்களுக்கு மட்டுமே சேரும். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு வீடியோவில் பார்த்தா இந்த கோயிலுக்கு போடுறாங்க, ஒரு வீடியோவில் பார்த்தா அந்த கோயிலுக்கு போடுறாங்க. சில பேர் தெரிஞ்சு நான் மாலிக் குருஜி தான், நானே போகணும்னு வச்சாலும் அதனால தான் போவேன். சொல்ல முடியாது இந்த வர அமாவாசை நானே போனாலும் போகலாம். அந்த மாதிரி தான் போகணும், பௌர்ணமிக்கு தான் போகணும் நாளே கிடையாது. அவர் என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி போக வேண்டியது தான். அவரோட கூட்பாடு இருந்தாலே அவரோட வரவேற்பு இருந்தாலே நம்ம தாராளமாக ஆலயத்தை காலை வச்சிருக்கோம். என்னைக்கு வந்தாலும் சுற்றலாம். ஆனால் மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதமான விஷயங்களை நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க. அந்த வகையில வர இருக்கின்ற மாகாளய அமாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு புனிதமான முன்னோர்களுக்கான ஒரு நல்ல நாள் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த நாளன்று ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு புனித ஸ்தலங்களுக்கு, புனித கோயிலுக்கு செல்வாங்க. நம்ம மக்கள் மறுஜென்ம மக்கள் வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எந்த ஆலயம் செல்வது சிறப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, என்ன பண்ணணும் அங்கே போய்? நல்லா கேட்டிங்கம்மா. மாகாளி அமாவாசைன்றது பார்த்திங்கன்னா மாதம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி 40 கணக்கில் பார்த்திங்கன்னா 12 அமாவாசை வரும். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மாகாளி அமாவாசைன்றது ரொம்ப முக்கியம். முன்னோர்கள் இருந்தவங்களுக்காக இந்த அமாவாசையை வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா முன்னோர்களுக்கு ஒரு நாள் வேணும் இல்லையா? அவங்களுக்கு செய்கிற நல்லது கெட்டது திதி என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறையை ஃபுல்லாக நிறைக்கிறது தான் இந்த நாள். இதை பார்த்திங்கன்னா எல்லாருமே புனிதமான இடத்துக்கு போகணும், ஒரு கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். சில பேர் காசி போகணுன்னுவாங்க, சில பேர் ராமேஸ்வரம் போகணுன்னுவாங்க, சில பேர் ஒரு கோயில் ஒருத்தர் சொல்லுவாங்க. எல்லா கோயிலுக்கும் போகலாமான்னா போகலாம், தப்பு இல்லை பை. எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோயில் இங்கே போனால் எனக்கு முன்னோர்களோட கர்மாவும் குறைஞ்சிடணும், அவங்களுக்கு இருந்த இந்த குறைகளும் நான் தீர்த்துடணும், அவங்களும் அவங்களோட ஆத்மாவும் சாந்தியாயிடணும், ப்ளஸ் என்னோடய விஷயமும் நானும் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும். இதுக்கு எந்த கோயில் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் டெம்பிளுக்கு அண்ணாமலையாருக்கு தாராளமாக போகலாம். 200% போகலாம். அண்ணாமலையார் கோயிலுக்கு போகலாம். எல்லாமே யோசிப்பாங்க, எல்லாமே பௌர்ணமிக்கு தானே போய் கிரிவலம் சுற்றுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி வந்து சிவனை வேண்டிட்டு நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகணும், சிவனை வேண்டணும், கிரிவலம் சுற்றணும் தான், அமாவாசைக்கு தான் போகணும், பௌர்ணமிக்கு தான் போகணும் நாளே கிடையாது. அவர் என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி போக வேண்டியது தான். அவரோட கூட்பாடு இருந்தாலே அவரோட வரவேற்பு இருந்தாலே நம்ம தாராளமாக ஆலயத்தை காலை வச்சிருக்கோம். என்றைக்கு வந்தாலும் சுற்றலாம். ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த நாளில் நம்ம ஒரு கிரிவலம் சுற்றணும், இல்லை அந்த ஆலயத்துக்கு செல்லணும், நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு போனோம், தியானம் பண்ணோம், வேண்டிக்கிட்டோம், இல்லை அங்கே போய் நம்ம நட சாத்தணும், இல்லை நம்ம அங்கே வேண்டிக்கிட்டு கிரிவலை சுற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த முன்னோர்கள் பாவம் கர்மா அவங்களோட ஆசை என்னென்ன இருக்கோ, அவங்க எதெல்லாம் வேண்டி இருந்தாங்களோ, எதெல்லாம் தடையாக இருக்கோ தடையெல்லாமே நீங்கிரும். இது முழுக்க முன்னோர்களுக்கு மட்டுமே சேரும். இந்த மாலை அமாவாசைக்கு இது நீங்கள் சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போய் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிரிவலம் சுற்றினாலும் சுற்றலாம், இல்லை கோவிலை சுற்றிட்டு கூட வரலாம், இல்லை நீங்கள் அங்கே உங்களுக்கு எப்படி நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ. ஆனால் இந்த வீடியோ வந்து முழுக்க இந்து சமுதாயம் மக்களுக்கு மட்டுமே சேரும். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு வீடியோவில் பார்த்தா இந்த கோயிலுக்கு போடுறாங்க, ஒரு வீடியோவில் பார்த்தா அந்த கோயிலுக்கு போடுறாங்க. சில பேர் தெரிஞ்ச முருகன் கோயிலுக்கு போக சொல்கிறாங்க, சில பேர் திருப்பதிக்கு போடுறாங்க. ஒருத்தர் ஒரு இதை சொல்கிறாங்க, நான் எங்கே போகிறதுன்னு தெரியல பை. அப்படின்னா உங்களுக்கு ஏன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேணாம், உன்னை படைச்ச சிவன் மேலே நம்பிக்கை வைங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். நான் மாலிக் குருஜி தான், நானே போகணும்னு வச்சாலும் அதனால தான் போவேன். சொல்ல முடியாது இந்த வர அமாவாசை நானே போனாலும் போகலாம், அந்த மாதிரி எண்ணத்தில் தான் இருக்கேன். 100% போங்க. உங்களோட மனசில் வேண்டிக்கிங்க. ஒரே ஒரு விஷயந்தான், என்ன வேண்டிக்கினீங்க, எதுக்காக வேண்டிக்கினீங்க, உங்களை கூட இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், மற்றவங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதை முன்னோர்கள்ன்றது பார்த்திங்கன்னா அவங்க நல்லது கெட்டது ஆசைகள் நிறைய இருக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும். நீங்கள் அவங்கள செய்யணும்னு என்ன வச்சுருப்பீங்க, ஆனால் செஞ்சுருக்க மாட்டீங்க. அவங்க சில விஷயம் உங்ககிட்ட கூட சொல்லணும்னு வச்சுருப்பாங்க, அதை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாலை அமாவாசைக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி அவங்க பேரை சொல்லி நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு கிரிவலம் போகிறதோ சரி, இல்லை அங்கே கோயிலுக்கு போகிறதோ சரி, இல்லை அந்த கோவிலில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுறதோ சரி, அந்த அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுன வாய்ப்பு இருக்குது. எதெல்லாம் நடக்காமல் இருக்கோ அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இதே மாலை அமாவாசையில் நிறைய வீடியோ சொன்னோம், இந்த அமாவாசைக்கே நிறைய நான் சொல்லுவேன். இப்போ இது ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இந்த மாலை அமாவாசைக்கு இன்னும் 2 விஷயம் என்னென்ன பண்ணால் வாழ்க்கையில் முன்னேறலாம்.
நம்மளோட கர்மாலாம் எப்படி குறைக்கலாம், முன்னோர்கள் எப்படி வீட்டுக்குள்ளே வர வைக்கலாம், அதுக்கான விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு குருஜி, ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. மாகாளய அமாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் ஆலயத்துக்கு போய் தவமோ அல்லது தியானமோ செஞ்சு நம்ம முன்னோர்களுடைய ஆத்ம சாந்திக்காக நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்னு ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. நன்றி குருஜி. நன்றிம்மா.